நமது எஸ்எஸ் ஃப்ளூட் மியூசிக் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம வியூவர் ஒருத்தர் காதலில் வெற்றி பெறுவதற்கான ஜாதக அமைப்பை போடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ அதுக்கோசரம் நாம் இப்போ ஜாதகத்தில் வெற்றி பெறுவதற்கான கிரக நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட்டு. அதாவது பாரம்பரிய முறைப்படி காதல் அப்படின்னு குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கன்னா 5ஆம் பாவகத்தை ஒரு ஜாதகத்தில் காதலுக்கு குறிக்கிறாங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் இந்த ஜாதகத்தில் முக்கியத்துவமாக வேணும். ரைட். இப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து ஒரு கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் காதலிப்பார் அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. 5ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதியும் இணைந்திருந்தால் அந்த காதல் திருமணம் வரைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி 5ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி இணைந்து 9ஆம் அதிபதியும் இணைந்து சேர்ந்திருந்தா அந்த காதலில் திருமணம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அவருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதே மாதிரி ஆசைகள் அபிலாசைகள் அப்படிங்கிறது 11ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் இந்த இடங்களும் இந்த இடத்தின் அதிபதிகளும் இணைவு, சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இதை விவர்ஸ் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைங்க. எடுத்து வச்சுக்கிட்டு லா அப்படின்னு போட்டுருங்க ஒரு இடத்துல. அதுதான் உங்களுடைய ஜனன லக்கணம். அதிலிருந்து லான்னு போட்டுக்கிற இடத்துல 1 2 3 4 5 இப்படி எண்ணுங்க. அது 5ஆம் இடம். அதுதான் 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் எங்கே இணைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காதல் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி வக்கரம் பரிவர்த்தனை இந்த நிலையில இருக்கக்கூடாது. இந்த நிலையில இருந்துச்சுன்னா அவங்க காதல் தோல்வியில் போய் சந்திக்க நேரிடும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல நாடி மெத்தட் பிரகாரம் ஒரு ஜாதகத்துல புதனும் கேதுவும் 2 பேரும் இணைஞ்சிருந்தா காதல் வரும் அப்படின்னு அர்த்தம். புதன் அப்படின்னா காதல்ல கம்யூனிகேட் பண்றது, ஒரு தொடர்பு பண்றத சொல்லுது. கேது அப்படின்னா ஒரு வலை, ஒரு சிக்கல்ல சிக்க வருது. அப்போ காதல் வலையில் அவன் விழுந்தான். அது மாதிரி அந்த ஜாதகர் காதலிப்பார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நாடி முறைப்படி புதன் அப்படிங்கிறது தொடர்பு கொள்றது அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் அப்படிங்கிறது எதிர்பாலினம். அப்ப ஒரு ஜாதகத்துல புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்தா அவர்கள் காதல் வயப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்தா எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது உண்டு, ஏற்படும். அப்போ குரு அப்படிங்கிறது ஜாதகர், சுக்கிரன் அப்படிங்கிறது எதிர்பாலினர். அப்போ ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இணைவு இருக்கணும். அதாவது ஒரே கட்டத்துல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கணும். அல்லது குருவுக்கு சுக்கிரன் 1 5 7 9 இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அந்த ஜாதகர் எதிர்பாலின ஈர்ப்பால காதல் வரும் அப்படின்னு அர்த்தம். அதாவது குருவும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் இணைஞ்சு இருக்கணும். அதாவது இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இணைவுல இருக்கலாம். அல்லது ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திரிகோணத்துல குருவுக்கு சுக்கிரன் இருக்கணும். 1 5 9 இது ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புல குருவுக்கு சுக்கிரன் இருந்துச்சுனாலும் எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது வரும். அல்லது ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடம் சம சப்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல குருவுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்க காதல் வயப்படுவார் அப்படின்னு அர்த்தம். உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. விவர்ஸ் எல்லாம் பார்வையாளர்லாம் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சிருங்க. அங்க குரு அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல கை வைங்க. கை வச்சு அங்கிருந்து எண்ணுங்க. 1 1 2 3 4 5 எண்ணுங்க. அந்த இடத்துல குருவுல இருந்து கை வச்சு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அடுத்து குருவுல இருந்து 9ஆம் இடம் அதுல இருந்து எண்ணுங்க. குரு உள்ள கட்டத்துல இருந்து எண்ணுங்க. அதுல இருந்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அந்த ஜாதகர் எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு லவ்வுக்கான ஒரு வழி உண்டு, காதல் ஏற்படும். ரைட்டு. அப்ப ஒரு ஜாதகத்துல புதனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்துல இருக்கணும்.
அல்லது புதன் உள்ள கட்டத்திலிருந்து 1, 5, 9 இந்த அமைப்புல சுக்கிரன் இருந்தாலும் அங்கே காதல் வயப்படுவார் அப்படின்னு அர்த்தம். காதலை வந்து கம்யூனிகேட் பண்றது, அதாவது காதலை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் வந்து புதன் தொடர்பு இல்லாத காதல் வந்து வெளிப்படாது. குருவும் சுக்கிரனும் மட்டும் தொடர்பு இருந்துச்சுன்னா மனசுக்குள்ளேயே ஒன் சைடு லவ், மனசுக்குள்ளேயே காதல் இந்த மாதிரி போயிடுவாங்க. அப்போ வந்து புதன் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் அந்த காதல் வந்து வெளிப்படும் அப்படின்னு அர்த்தம். காதல் மலரும், இதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து இந்த பாரம்பரிய முறைப்படி வந்து 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளணும். அதே மாதிரி வந்து பார்வை, சேர்க்கை, சார பரிவர்த்தனை இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவங்க வந்து காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பா ஏற்படும். ரைட்டு. இதை வந்து கோச்சாரத்துல வந்து குரு பார்த்தாலும் சரி, பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி வந்து ஜனன ஜாதகத்துல ஒரு ஜாதகருக்கு இந்த காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு எப்ப நடக்கும் அப்படின்னா, ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் உள்ள கட்டத்துல உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க, அங்க வந்து சுக்கிரன் இருப்பாரு. அந்த சுக்கிரன் உள்ள கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல குரு வந்து அவருக்கு 1, 5, 7, 9 இந்த மாதிரி அமைப்புல தொடர்பு கொள்ளும் போது இந்த காதல் வயப்படுறதுக்கான அமைப்பு ஏற்படும். ஓகே, இப்போ வந்து நமது ஜோதி நிலையம் வேடனாரப்பன் ஜோதி நிலையம் சார்பாக இப்போ வந்து ஒரு அதிரடியாக ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம். அது என்னன்னா, வெறும் 50 ரூபாய்க்கு கட்டணம் மட்டும் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்குங்க. இது அதிரடி ஆஃபர், மிக குறைந்த விலையில உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, வர 17ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டும். இது வந்து வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அதனால வந்து வெறும் 50 ரூபா கட்டணம் வாங்கிட்டு பார்க்குறேங்க. அதனால வந்து எங்களுக்கு ஆதரவு தெரியுங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிடம் குறித்த ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது குறித்த வீடியோவை நான் இப்போ அடுத்தது போடுறேன். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடன் SK. நன்றி, வணக்கம்.